ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஆப்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான சைஃபை ஃபேண்டசி ஆக்ஷன் படம். இதோட ரன்டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 25 minutes இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வார் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஆப்ஸ் படத்தோட கண்டினியூஷன் தான் இது. இதுல பார்த்தீங்கன்னா நோவா அப்படின்ற ஒரு யங் ஆப் இருக்கு. படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கழுகு முட்டையை போய் எடுத்துட்டு வரணும், அதை வச்சு இவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அவங்களோட முறை. அதுக்கு பார்த்தீங்கன்னா நோவா போயிட்டு அதே மாதிரி ஒரு கழுகு முட்டையோட வந்துடுறாங்க. வந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்க இந்த கேங்குள்ள ஒரு பொண்ணு பூந்துருது. அது என்ன பண்ணிடுதுன்னா தெரியாதனமா அந்த முட்டையும் உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா திருப்பி அந்த முட்டையை எடுக்கலான்னு போறாங்க. போன டைம்ல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆப்ஸ் கூட்டம் வந்து அந்த ஊர் ஆப்ஸை மொத்தமாவே அடிச்சு அங்க இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் அடிமையா வச்சுக்கிறாங்க. இது தெரிஞ்ச நம்ம நோவா வந்து அந்த பொண்ணோட சேர்ந்துட்டு அந்த கேங்கை எப்படி முடிக்கிறாரு, முடிச்சவங்க மக்களெல்லாம் எப்படி மீட்டுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம்னே சொல்லலாம். குறிப்பா விஎஃப்எக்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். அல்டிமேட்டான ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ரியல் மாதிரியே இருக்கே தவிர ஒரு சீன்ல கூட வந்து அது ஒரு விஎஃப்எக்ஸ் அப்படின்றது தெரியவே இல்லை. அந்த அளவு நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இவங்க என்னதான் சிஜிலே பண்ணியிருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கு. தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விஎஃப்எக்ஸ்லயே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படம் பூராவே அங்கங்க எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. அதெல்லாமே நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகாதான் செய்யுது. இது என்னதான் ஒரு ஆப்ஸா இருந்தாலும் அதோட ஃபீலிங் நமக்கு ஈஸியாவே கனெக்ட் ஆகுது. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் எல்லாம் தரமாவே எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. படம் எங்கேஜிங்கா போயிட்டே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். பயங்கர டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான படத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பெருசா அடல் கண்டென்ட் கிடையாது. ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.